இந்த கறி பொத்தியில் தான் இன்றைக்கு வடகம் செய்ய போகிறோம். மகனை விட்டாச்சு ஒரு குடுங்கட்டும் வந்து தான் புடுங்கி எடுத்துட்டோம். உடனே வெட்டி எடுத்த உடனே வாழைப்பால் சிந்துது மெல்லிசாக தட்டி இருக்கிறேன். ஏனென்றால் வேகமாங்களே காஞ்சிடுமன்றதுக்காக தட்டி வச்சுட்டு இதை காய விட்டாச்சு. இந்த பொரிச்சு சாப்பிட்ற இந்த காணொலியில் காட்டையில் நாங்கள் வேறே ஒரு காணொலியில் உங்களுக்கு இந்த வாழைப்பத்தி வடகத்தை பொரிச்சு சாப்பிட்டு காட்டுறோம். வணக்கம் ரவுகளே, இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான காணொலி ஒன்று தான். இன்றைக்கி நாங்கள் என்னம்மா செய்ய போகிறோம்? இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் நாங்கள் இன்றைக்கு வாழைப்பத்தியை வச்சு சுவையான ஒரு வாழைப்பத்தி வடகம் தான் செய்ய போகிறோம். வாழைப்பத்தியில் பல வகையான உணவு செய்யலாம். நாங்கள் இன்றைக்கு அதில் வடகம் செய்ய போகிறோம். வாங்க அப்படியே வடகம் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். நாங்கள் இந்த வாழைப்பத்திலாம் இன்றைக்கு வடகம் செய்ய போகிறோம். நல்ல கறி வாழைப்பத்தி, கறிக்குள்ள உதவும் கறி ஆச்சுற வாழைக்காய் தான். இதில் வர வாழைப்பத்தி தான் விரும்பி சாப்பிட்றவ. சுண்டலுக்குண்ட எண்ணெய் என்னத்துக்குண்ட இந்த வாழைப்பத்தி தான் கூட எடுக்கிறவ. நாங்கள் இந்த கறி பொத்தியில் தான் இன்றைக்கு வடகம் செய்ய போகிறோம். நானும் ரியட்டி பார்த்தேன் புடுங்க இல்லாமல் போயிட்டுது. இந்த மகனை விட்டாச்சு ஒரு புடுங்கட்டும் வந்து தான் புடுங்கி எடுத்துட்டோம். நல்ல ஒரு பெரிய பொத்தி நாங்கள் வெட்டி எடுத்துட்டோம். அதை உடனே வெட்டி எடுத்த உடனே வாழைப்பால் சிந்துது. சிந்தி கொண்டு போய் இதை கொண்டே தான் நாங்கள் இனி உடைச்சி வடகம் செய்ய போகிறோம். இதில் பார்த்தா அந்த கொச்சி மரங்களில் வரங்கோ கொச்சிக்காயெல்லாம் பழுத்துட்டுது. பழுத்தன இந்த வடிவாக இருக்குது, பச்சைக்க சோப்பாக இருக்குது, நல்ல ஒரு வடிவாக இருக்குது. இப்படியே இந்த லைனுக்கு நிற்கிது. மேலே உள்ளதெல்லாம் பழுத்துட்டுது. இப்போ கறிக்கு நாங்கள் கொஞ்சம் தானே பாவிச்சோண்டு விட மிச்சம் காயெல்லாம் பழுத்துட்டு அந்த பார்க்க நல்லா இருக்குது. பச்சை சிவப்பாக இருக்கிறதுல ஒரு வடிவாக இருக்குது. நாங்கள் இந்த வாழைப்பத்தியை உடைச்சி எடுப்போம். நாங்கள் வந்து சின்னல இந்த வாழைப்பூவில் தேன் குடிக்கிறோம். இதுக்குள்ள தேன் இருக்குது. இந்த வாழைப்பூவில் சின்னல தேன் குடிக்கிறோம் நாங்கள். ஏன்னா வாழைப்பத்தி என்று சொல்கிறது நிறைய ஒரு மருத்துவ குணம், நிறைய சத்து இருக்குது. வாழைப்பத்தியில் வாழைப்பத்தி வறுக்கலாம், வாழைப்பத்தி சம்பல் செய்யலாம். இந்த வாழைப்பத்தியை கொத்தி கொண்டு வைக்க நடுவுரை கொண்டு வரும், அது சாப்பிடவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உடைச்சிட்டு சாப்பிட்றேன்னா உண்மையிலே நீங்கள் வேஸ்ட் இந்த இதெல்லாம் எல்லாம் உள்ளுக்கு பள்ளியாக வர இல்லாதையும் முடிச்சு கொண்டு போகும். நடுவில் ஒரு சின்னனாக இருக்கும். அது சாப்பிட நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எங்கட விட்ட பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அப்பா தான் வாழைப்பத்தி கொத்தி தருவார். அப்போ கொத்தி கொண்டு கேட்க நாங்கள் பக்கத்தில் போய் இருக்கிறது அதை வாங்கி சாப்பிட்றது. நடுவில் ஒரு சின்னனாக இருக்கும். அது சாப்பிட நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கொத்தி கொண்டு போய். ஆனால் இந்த இதெல்லாம் கொத்தி உடைச்செடுத்தா தான் அது நடுவில் வரும். அப்போ இதெல்லாம் வேஸ்ட் தானே. அந்த உடைச்சி தனியாக சாப்பிடலாம். அப்படியே வரைக்கு கொத்தேக்கலே அதை எடுத்து சாப்பிடலாம். கறியும் வைக்கிறது, வாழைப்பத்தியில் கறியும் வைக்கிறது. சம்பல் எல்லாம் சூப்பராக இருக்கும். வாழைப்பத்தி சம்பல் உங்களை பட்டியாக வந்துட்டு இந்த ஒரு இதளை உடைச்சா காணும். மிச்சம் நாங்கள் கொத்தி எடுக்கலாம். எல்லாம் உடைச்சி எடுத்துட்டோம். இதை நாங்கள் கொத்தி எடுத்தா சரி. இப்படி எடுத்தா சரி. அது கொஞ்சம் தும்பு மாறி வரும்போது இது அப்படி வராது. நாங்கள் இந்த வாழைப்பத்தியை கொத்தி எடுக்கிறதுக்கு முதல் இதுக்குள்ளே கொஞ்சம் தண்ணியும் விட்டு கொஞ்சம் உப்பு தூளும் போட்டுருக்கோம். ஏனெண்டா இந்த வாழைப்பத்தி கயர் தானே, கொத்தைக்குள்ளே கயராக இருக்கும். இந்த தண்ணிக்குள்ளே நாங்கள் கொத்தினோம்னா கொஞ்சம் வெள்ளியாக வரும், எல்லாம் கருப்பாக வந்துடும். வாழைப்பத்தி சின்ன சின்னதாக கொத்தி எடுக்கணும். வாழைப்பத்தி கொத்துறதான் மினாக்கு. அந்த சின்ன நான் கொத்தினா தான் வடகத்துக்கு டேஸ்ட் ஆகிடும். இப்படி கொத்துறோம். வெளிநாடுகள்லாம் பார்த்தா வாழைப்பத்தியெல்லாம் சரியான விலை. எங்களோட இடத்துலையும் வாழைப்பத்தி கடையில் இருக்குது, கடையில் விற்கிது வாழைப்பத்தி. இப்போ டவுன் சைட்டில் எல்லா டைம் வாழை இல்லை தானே, வாழைப்பத்தி வாங்க மாட்டோம். இப்போ சந்தைகளில் வாழைப்பத்தி இருக்குது. எங்கள் இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாட்ட விட்டையும் அதிகமாக வாழை மாதிரி நிற்குது. ஆனால் சாப்பிட்றதும் சில பேர் சாப்பிடுவேன், சில பேர் அதை விரும்பி சாப்பிட்றது குறைவு இருக்கும். வாழைப்பத்தி அப்படியே குழியோடு இருக்கும். நாங்களெல்லாம் இப்போ இந்த குழியை விட்டு பிடுங்கலாம்ட்டு பார்த்து பிடுங்கி எடுத்துடுவோம். அறுக்கிறது, சம்பல் செய்கிறது. சம்பலெல்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நல்ல தேசி புளியெல்லாம் விட்டு நல்ல வெங்காயம் கொச்சிக்காய் எல்லாம் போட்டு செய்ய நல்ல டேஸ்ட். எல்லாருக்குமே பிடிக்கும் எங்களை விட்ட வாழைப்பத்தி. வாழைப்பத்தி வரையண்டாயினா சம்பலண்டாயினா சாப்பிடுவினோம். இப்படி வடகம் செய்தால் இன்னும் விருப்பம் சாப்பிடுவினோம். இதுதான் அந்த நடுவில் வர சாப்பிட்ற அந்த நடுவில் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது எங்களுக்கு கூட வாழைப்பத்தி கொத்துறேன். அப்பா தான் கொத்திட்டாரவர், அப்பா இல்லாதவர்கள் நான் கொத்துறேன்.
நீட்டாக கொத்துவர் பொறுமையாக இருந்து. நாங்கள் கொத்தி எடுத்துட்டோம் வாழைப்பொத்தி. இது எடுக்கக்கூடாது, நடுத்தண்டு இது அறிய வேணும். நாங்களெல்லாம் கொத்தி எடுத்துட்டோம். இதை இருக்க அப்படி நல்ல வடிவாக கசாய பிரியும். அப்போ தான் எங்களுக்கு இதில் உள்ள கயர் எல்லாம் போகும். பாருங்க, அது தண்ணீர் அப்படி கயர் வருதுன்ட்டு. உப்பும் போட்டபடியாக எங்களுக்கு கயர் ஊறுது. உப்பு போடாட்டிக்கு கருப்பாக வந்துடும். உப்பு போட்டபடியாக தான் எங்களுக்கு வெள்ளியாக இருக்குது. இதை நாங்கள் 2 தண்ணியில் கழுவி எடுப்போம். நல்லா பிசைஞ்சிட்டு நான் தண்ணியை ஊற்றி ஒரு கப்பிளிஞ்சு எடுப்பேன். போடுவோம் வாழைப்பத்திக்கு. நாங்கள் இது கணக்கல் செய்து காய விட்டு கரை நாளைக்கு வச்சு சாப்பிடலாம். நல்லா காஞ்சோன்னா கரை நாளைக்கு இருக்கும், வச்சு பொரிக்கலாம். நான் இப்போ ஒரு வாழைப்பத்தி தானே கொத்தி எடுத்தேன். ஒரு வாழைப்பத்தி கலவாக தான் எல்லாமே எடுத்துருக்கிறேன். என்னென்ன எடுத்துருக்கிறேன்னு பார்த்தா கொஞ்சம் செத்தல் கொஞ்சம் மிக்சியில் நல்ல வடிவாக அடிச்செடுத்தேன். நான் சீரகம் எடுத்துருக்கிறேன், பெருஞ்சீரகம் எடுத்துருக்கிறேன், சின்ன சீரகம் எடுத்துருக்கிறேன், தேவையான அளவு உப்பு எடுத்துருக்கிறேன். அதோட கோதுமமா நல்ல வடிவாக அரிச்சு எடுத்துருக்கிறேன். பச்சை உளுந்து இது கொஞ்சம் அடித்தும் கொஞ்சம் அடிக்காமலும் எடுத்துருக்கிறேன். முழு உளுந்தாயும் இருக்குது, கொஞ்சம் அடித்ததாயும் இருக்குது. இதெல்லாம் செய்து தான் நான் இப்போ இந்த படகத்தை செய்ய போகிறேன். நான் இதுக்கு கோதுமமாக சேர்த்து கொள்கிறேன். முதல்ல கோதுமமா ஏன் சேர்க்கிறேன்னு சொன்னால் அந்த எங்களை தட்டி வைக்க அந்த ஒட்டுப்பட்டு நல்ல பிடிச்ச தட்டை லேசாக இருக்கும். அதுக்காக தான் கோதுமமா சேர்க்கிறது. இது அடித்து வச்சுருக்கிற மிளகாயும் சேர்க்குறோம். கொஞ்சம் உரைப்பாக இருந்தால் வடகம் நல்லா இருக்கும். சீரகம் எல்லாம் வாசமாக இருக்கும். கடிப்படையக்க வடகத்துக்கு பொரிஞ்சு கடிப்படையக்க இந்த சீரகங்கள் நல்லா இருக்கும். அதுக்காக தான் சீரகம் சேர்க்கிறது. நான் இப்போ எடுத்து வச்சுருக்கிற உளுந்தையும் சேர்க்குறேன். இதுக்குள்ள கொஞ்சம் அடித்தேன்னா கொஞ்சம் அடிக்காமல் வச்சுருக்கிறேன். அளவாக சேர்த்து கொள்ளுவேன். இந்த ஒரு வாழைப்பத்தி தானே நான் உளுந்து தான் இந்த வடகத்துக்கு வாசத்தை கொண்டு வர்றது. எல்லாத்தையும் சேர்த்து குழைப்பேன். இதோட நான் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கொள்கிறேன். உங்களுக்கு இதை தட்டி காய விட்டால் சரி. ஆனால் ஒரு நாளையிலேயே காஞ்சிடும். நல்ல மெல்லிசாக தட்டி விட எங்களுக்கு ஒரு நாளையில இப்போ காலமாக செய்து வச்சா பின்னேரத்துக்கு பொரிக்கலாம். இந்த வடகம் வேப்பம்பூவில் செய்யலாம், வாழைப்பூவில் செய்யலாம், இழுப்பம்பூவில் செய்யலாம். இப்படி பலதரப்பட்ட வடகங்கள் செய்யலாம். எங்களுக்கு இந்த பருவத்தில் குழைச்சா சரி. வடகத்துக்கு வடகம் நாங்கள் விரும்பின சைஸில் தட்டலாம். கொஞ்சம் சின்னதாக தட்டி வச்சா தான் நல்லா இருக்கும். கொஞ்சம் மெல்லிசாக தட்டுவோம், அப்போ தான் காயும் எங்களுக்கு. நான் இந்த சைஸில் தட்டி இருக்கிறேன். இது மெல்லிசாக தட்டி இருக்கிறேன். ஏனென்றால் வேகமாங்களே காஞ்சிடுமன்றதுக்காக மெல்லிசாக தட்டி இருக்கிறேன். இலகுவாக செய்து கொள்ளலாம். இது வாழைப்பத்தி கொத்தி எடுத்துட்டா உங்களுக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. பாருங்க, எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டி வைக்கிறது தான். மேலே நிறைய சத்தும் இருக்குது இதில். இப்போ வாழைப்பத்திக்கு நாங்கள் நெடுகளும் கொத்தி செய்து கொண்டு இருக்க மாட்டோம் தான். இது அப்பளம் அதுகள் பொறிக்கல. இதையும் சேர்த்து இதுலேயும் 2-3 பொரிச்சோ ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு கொண்டு பொரிச்சாலே காணும். எங்களுக்கு சாப்பிட்டா நிறைய சத்து இருக்குது. கோழி குஞ்சோட எங்களுக்கு கிட்ட இந்த புல்லெல்லாம் கொத்தி மேயிடும் கோழிக்கு. இந்த கோழி குஞ்சு கட்டாயம் இந்த புல்லு சாப்பிடுவோம். புல்லு சாப்பிட்டா தான் இதோட நோய் வராது. கோழி நிற்கிறத பார்த்தா கொத்த போகுது போல நடக்கு. கொத்த போகுது போகிறாங்கிறாங்க. நான் கனை கொத்து வாங்கிட்டேன் வீட்டை. சிட்டத்தி கொண்டு வரும். என் பாசம் கூடின கோழி போல நடக்கு. பாசம் கூடின கோழி இது, வீரம் கூடின கோழி. பாருங்க எப்படி படிவாக இருக்குது வாழைப்பத்தி வடகம். தட்டி வச்சுட்டு இதை காய விட்டா சரி. தட்டி வைக்கவே ஒரு வடிவாக தான் இருக்குது. கூட இங்கே பார்த்துருக்குறேன். இந்த வெளிநாட்டில் பிள்ளைகள் தான் தாய் தப்பம் தேடி இந்த இது எல்லாம் செய்து காய விட்டு பேக் பண்ணி அனுப்புகிறது. அங்கே உள்ளாக்கள் இது அக்கறையாக சாப்பிட்றேன். இங்கே உள்ளாக்கள் கொஞ்சம் குறைவு தான். வடகமண்டது பிள்ளைகளுக்கு தெரியும். வடகமண்டா இன்னண்டு கேட்பினோம். நாங்கள் வாழைப்பொத்தி தான் செய்கிறோம். வேப்பம்பூ எங்களுக்கு கொஞ்சம் எடுக்கிற கஷ்டம் மாதிரி. அப்போ வாழைப்பொத்தியில் கொஞ்சம் இடக்கிட செய்து சாப்பிட்றோம். நாங்கள்
வாழைப்பத்தியை விட வேப்பம்பு தான் விசேஷம். நல்ல அந்த பூச்சிகளுக்கெல்லாம் நல்லது. அந்த வயிற்றில் உள்ள பூச்சிகளுக்கெல்லாம் வேப்பம்பூ வடகம் நல்லது. நாங்கள் வாழைப்பத்தி வடகமெல்லாம் நல்ல வடிவாக செய்து எடுத்துட்டோம். இதுக்கு என்னென்ன சேர்த்து செய்திருக்கிறீங்க? இது வாழைப்பத்தி வடகம் நாங்கள் மெயினாக வந்து வாழைப்பத்தி தான் சேர்த்தேன். நான் ஒரு வாழைப்பத்தி தான் எடுத்தேன். நான் இதுக்கு இந்த ஒரு வாழைப்பத்திக்கு நான் ஒரு 100 கிராம் உளுந்து எடுத்தேன். அதோட ஒரு 100 கிராம் கோதுமை மாவிரம் எடுத்தேன். அதோட கொஞ்சமாக வாசத்துக்கு சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், ஒரு 15 செத்தல் வெறும் அடிச்செடுத்தேன். உரைப்பு சாதுவாக உரைச்சா நல்லா இருக்கும். இது அதோட தேவையான அளவு உப்பு எடுத்தேன். இந்த அளவு சேர்த்து தான் இந்த வடகத்தை நான் செய்திருக்கிறேன். எங்களோட தோட்டத்திலேருந்து எடுக்கப்பட்ட வாழைப்பத்தி, மற்றது உளுந்து வந்து ரசாயனம் மற்றது எல்லாம் இது ரசாயனம் இல்லாத ஒரு மூலப்பொருட்களை கொண்டு தான் இந்த வடகம் செய்யப்பட்டிருக்கு. அப்போ இதில் ஒரு நல்ல ஒரு சுவையும் இருக்கும், அதோட சத்துகளும் இருக்கு. நிறைய சத்து எங்களோட தோட்டத்திலேருந்து பெறப்பட்டதான் எல்லாம். மரக்கறி சாப்பாடு நாளையில உண்மையில 2 வடகம் பொரிச்சு சாப்பிடேக்கு, அப்பளம் மிளகாயோட வடகமும் பொரிச்சு சாப்பிடேக்கு அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடும். நல்ல சத்தும் தானே இது. நாங்கள் நெடுகளுமே இப்போ வாழைப்பத்தி சாப்பிட கொள்றையில் இருந்துட்டு சாப்பிட்றோம். இப்படி வடகமாக செய்து வச்சா நாங்கள் நெச்ச நேரம் பொரிச்சு சாப்பிடலாம். இதில் டக்கண்டு அப்பளம் பொரிக்கிற மாதிரி என்னைக்கு போல பொரிஞ்சு வரும். பொரிஞ்சிடும். பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ இந்த வாழைப்பத்தி வடகத்தை நல்ல வடிவாக செஞ்சு எடுத்துட்டோம். ஆனால் இதை காய வச்சு தான் நாங்கள் இதை பொரித்து சாப்பிடலாம். அப்போ நாங்கள் இந்த வாழைப்பத்தி வடகத்தை பொரித்து சாப்பிட்றது இந்த காணொலியில் காட்டையில் நாங்கள் வேறே ஒரு காணொலியில் உங்களுக்கு இந்த வாழைப்பத்தி வடகத்தை பொரித்து சாப்பிட்டு காட்டுறோம். அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம். Bye.